எலிக்குட்டி என்ன பண்ணிட்டு இருக்க? வந்தவன டிவி ஆஃப் பண்றியே, என்ன பாத்துட்டு இருக்க? ஹே, ரெண்டு பேரும் தயவு செஞ்சு எழுந்து உள்ள போங்க. ஏன் நாங்க ஏன் போனோம்? அப்படின்னு படம் பாக்குற நீ? ஹே அபிஷேக், சொல்றத புரிஞ்சுக்கோ. நான் பாக்குறது பேய் படம், பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்கும். நீங்க ரெண்டு பேருமே கர்டன் ஆடுறத பார்த்து பயப்படுற ஜாதி. போங்கடா எந்திரிச்சு உள்ள. அது மாமா பயமா இருக்குது. எங்க கிட்டே வா. உன்னை பார்த்தே நாங்க பயப்படல, பேய பார்த்தாலா பயப்பட போறோம்? எங்களை யாருன்னு நினைச்ச? எங்களுக்கு இந்த பேய் பிசாசம் பூதம் இதெல்லாம் ஜூஜூபி. ஆமா, நடு ராத்திரி சுடுகாடு வழியா வாக்கிங் போற பரம்பரை, வீர வளைஞ்ச மண்ணுல பிறந்தவங்க நாங்க. சுடுகாட்டுல ஜாகிங் வேற போவோம் தெரியும்ல, கூடவே கையில டார்ச் லைட் எடுத்துட்டு போவோம். டார்ச் லைட்டா? அதுல என்னடா வீரம் இருக்கு? அதுல பல்பு இருக்காது, பேட்டரி இருக்காது, அது வேற விஷயம். அப்புறம் எதுக்குடா அதை எடுத்துட்டு போறீங்க முட்டாளுங்களா? தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்க நீ. படத்தை போடு, பாத்துட்டு போறோம். போடு போடு போடு. நிஜமாவா சொல்றீங்க? ஆமா போடு. உங்க தலையெழுத்து அப்படி இருந்தா மாத்தவ முடியும்? பாருங்க. வெள்ளிப்பனி மலையின் மீதுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். மலையின் மீதுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. குட்டி பாரதி சொல்றது கரெக்ட்மா. இனிமே நீங்க எப்பவுமே இதே மாதிரி ட்ரெஸ்லயே இருக்கணும். நானே உனக்கு குட்டியாவா இருந்துக்கிறேன். சரி, நான் ஆபீஸ் போய் என்னது சின்ன புள்ளத்தனமா இருக்குது? உங்க பேரன் தானே? உங்க பையன் தானே? உங்க பொண்ணு தானே? உங்க சம்சாரம் தானே? பரம்பரையே கேவலமாவது. கம்முன்னு இருக்கமா? உனக்கு பொண்ணு கொடுத்தா அப்படிதான். இதெல்லாம் உங்க பொண்ணு பண்ற டமாஸ். இதே மாதிரி ஒரு திங்கக்கிழமை என் பொண்ணு பந்தாவா இந்த சீட்ல உட்கார்ந்தா. அப்புறம் என்னாச்சு? ஆட்டம் கண்டு போச்சு. இப்ப மறுபடியும் அதே சீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கா. இப்ப என்ன ஆகும்? வெயிட் அண்ட் சீ ஜங்கிள். அங்கிள் வாட் சன் இல்ல. ஹலோ, நீங்க ரெண்டு பேரும் ஆபீஸ்ல என்ன பண்றீங்க? ஆபீஸா? அம்மாடி, நேத்து வரைக்கும் இது நான் படுத்து பிறண்ட ரூம். இது கழுத மாதிரி தானே? என்னங்க மாப்ள? அது நேத்து, இப்ப இது ஆபீஸ் தெரியுமில்ல. செல்லம்மா, ரொம்ப அழட்டிக்காத. இந்த மாதிரி கெட்டப்ப மாத்தினதால வாழ்க்கையில ஒன்னும் சாதிக்க முடியாது. அதுக்கெல்லாம் என்ன மாதிரி மூலக்காரனா இருக்கணும். என்னது? எங்கள மாதிரி. பிஏ வேஸ்டா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாம் வெளிய அனுப்பு. ஹலோ, ரெண்டு பேரும் வெளியே போங்க. எனக்கு இதை பார்த்தா ஒன்றும் பிசினஸ் நடக்கிற இடம் மாதிரி தெரியல. இந்த ஸ்கூல் ஆண்டு விழாக்கு சின்ன பசங்களை செட்டு சேர்த்துக்கிட்டு டிராமா போடுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி தெரியுது. அம்மா, நீ பிசினஸ் ஆரம்பிமா, அவங்க கிடக்குறாங்க. ஹலோ, வணக்கங்க. அவர் வேதிக் கல்ச்சர்னு ஒரு புக்க
இருங்க. அவர் வேதிக் கல்ச்சர்னு ஒரு புக்கை ஏமா உங்களுக்கு ஒரு வேலை இல்ல பயமா ஹலோ, அவர் வேதிக் கல்ச்சர்னு ஒரு புக்குங்க. சரி. அந்த புக்கை நாங்க பப்ளிஷ் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. ஏமா அதுவே ஒரு உருப்படாத புக்கு, அத போய் விக்கணும்னு சொல்றீங்களே, போட வைமா. ஹலோ, அவர் வேதிக் கல்ச்சர்னு ஹலோ, சொல்லுங்க. அவர் வேதிக் கல்ச்சர்னு ஒரு புக்குங்க. ஆமா. அந்த புக்கை நாங்க பப்ளிஷ் பண்ணி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி. அத நீங்க வாங்குவீங்களா? ஏமா Only நாங்க வரகாம 200 போறதுக்கு இந்த புக்கை எங்ககிட்ட விக்கலாம்னு நினைக்கிறீங்களா? உனக்கு ஒரு வேலை இல்ல, போன வைமா. ஹலோ, அவர் வேதிக் கல்ச்சர் போன போட்டா சீரியல பார்க்க விடாம தொல்லை பண்றிய, மரியாதையா போன வைமா. ஐயோ ஐயோ. குட்டி பாரதி, புக்கு பேர் கூட கேட்டுக்க மாட்டேன்றாங்க, எப்படிடா விக்கிறது? மாமா, பிசினஸ் உடைய ரிசல்ட் என்ன பௌஷன் எனக்கு இப்பவே தெரிஞ்சு போச்சு. அப்ப ஊத்திக்கோ மாப்பிள. ஊத்திக்கிச்சு. டேய், அந்த பூவை எடுத்து எல்லாரும் காதுல வச்சுக்கங்கடா. ஊத்திக்கிட்ட கம்பெனியில் நமக்கு என்ன வேலை மாப்பிள? பிசினஸ் பண்றாளா? பிசினஸ். அது எப்படி அது ஒரே நேரத்துல தீப்தி, ரூபா, கௌஷிக் 3 பேரையும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு லெட்டர் வந்தது? ஏண்டா உன் பேருக்கு வரலன்னு உனக்கு கஷ்டமா இருக்கா? ச்சே. அத விடு. எங்க அம்மா யூசுவலா என் கல்யாண பேச்ச பத்தி எடுக்கவே மாட்டாங்க. அவங்க ஏன் இந்த மாதிரி எழுதுறாங்க? ஆ, எனக்கு புரிஞ்சு போச்சு. அதாவது தீப்தி, உங்க அப்பா 2வது கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாரு. உங்க அம்மா போராடி வேணான்னு சொல்லிருப்பாங்க. உடனே அவரு தீப்தி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா நான் 2வது கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவை விட்டுறேன் அப்படின்னு புருடா விட்டுருப்பாரு. ஏன்னா நீ எப்படியும் கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன்னு அவருக்கு தெரியும். அத உங்க அம்மா கிட்ட சொன்னதுனால அவங்களும் லெட்டர் எழுதி அனுப்பிச்சிட்டாங்க. லெட்டர் வந்தது கூட எனக்கு பெருசா தெரியல. பட் என் கிறிஸ்டல் பால் காணாம போனது எங்கேயோ ஒரு கிராமத்துல இருக்கிற நாட்டாமைக்கு எப்படி தெரிஞ்சது? இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. 2 நாளைக்கு முன்னாடி ஓ ரூம்ல ஒரு சத்தம் கேட்டுச்சு. அதுவும் யாரோ ஓடுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. நிஜமாவா? ஆமா, ஏய், நீ ஓடி போய் யாருன்னு பாத்தியா? பார்த்தேன். ஒசரமா ஒரு உருவம் தெரிஞ்சிச்சு. எனக்கு என்னவோ அது நல்ல சிவமா இருக்குமோன்னு தோணுது. நல்ல சிவமா? அவனை உனக்கு தெரியுமா? தெரியாது, ஆனா கிறிஸ்டல் பாலை பத்தி நல்ல சிவம் ரெஃபர் பண்ணி பேசுனதால அது நல்ல சிவமா இருக்குமோ அப்படிங்கிறது என்னோட யூகம். ஹே, எனக்கு ஒரு ஐடியா. என்ன? ரூபாவோட சொந்த ஊருக்கு போய் நல்ல சிவத்தை பார்த்து இந்த மேட்டரை பத்தி கேட்டுட்டு வரலாம்னு சொல்றியா நீ? அது இல்ல, எங்க ஊருக்கு போய் எங்க அம்மாவை பார்த்து இத பத்தி பேசிட்டு வரலான்னு ஒரு ஐடியா. என்ன நீ கிறிஸ்டல் பால் காணாம போனதை பத்தி உங்க அம்மா கிட்ட எதுக்கு சொல்லணும்? அடிச்சு, கிறிஸ்டல் பாலை பத்தி இல்ல, எனக்கு வந்து லெட்டர் பத்தி பேச போறேன். ஏய், உங்க அம்மா தான் உன்னை மாப்பிள்ளையோட வரணும்னு எழுதிருக்காங்கல்ல, அப்புறம் எதுக்கு இப்ப போற? சும்மா இரு. இத பத்தியே பேசிக்கிட்டு இருந்ததுல நாம ஒருத்தங்கள மறந்துட்டோம். யாரு? கௌஷிக்கோட பாட்டி. அந்த கிழவி போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் எழுதி வச்சுட்டு மறதியா அரளி விதையை அரைச்சு குடிச்சிருந்தா நம்ம நிலைமை என்ன ஆகும்? ஏண்டா நீ வேற இப்படி பயமுறுத்துற? ரூபா, இவன் பயமுறுத்துறான். இதுல உனக்கு பிடிச்ச ஐட்டம் இருக்கு பாரு. என்ன அரளி விதையா? அடிச்சே நடுப்புறம் MP3 பிளேயர். ஐ, இது எனக்கு தேவைன்னு உனக்கு யார் சொன்னா? நான் தான் சொன்னேன். தேங்க்ஸ் கௌஷிக். ஒரு நிமிஷம். எவ்வளவு நிமிஷம் வேணாலும் எடுத்துக்கோ. ஒரு நிமிஷத்துல முடிச்சிடலாம். எதுக்கு நீ ரூபாவுக்கு MP3 பிளேயரை கொடுத்த? வாங்கினவன் நான் கொடுக்காத வேற எவனாவது கொடுத்தானா அசிங்கம். இது ஃப்ரெண்ட் டு ஃப்ரெண்ட் கிஃப்ட். அப்ப நான் என்ன எனிமியா? அது ஏன் வாயால சொல்ல முடியாது. ஆஸ் யூசுவல் இன்சல்ட். பரவாயில்ல. ஓகே, பாயிண்ட் வரேன்.
நீதான் ரூபா தீப்தி கல்யாணம் விஷயமா லெட்டர் எழுதியிருக்க. பாயிண்ட் நம்பர் 2, அதுக்கு பிராயச்சித்தமா தான் MP3 பிளேயரை வாங்கி கொடுத்துருக்க. அறிவுடா உனக்கு? தீப்தி ரூபாக்கு லெட்டர் எழுதுறதுக்கு காம்பன்சேட் பண்றதுக்காக நான் gift வாங்கி தரேன்னா எதுக்கு ரூபாக்கு மட்டும் gift வாங்கி தரணும்? தீப்திக்கு சேர்த்து தானே gift வாங்கி தருவேன். கரெக்ட். அப்ப கௌஷிகோட பாட்டி கிட்ட இருந்து லெட்டர் வந்தது, அது யார் எழுதுனது? அவனே வா. என்னடா லூஸ் மாதிரி வளர்ற அபிஷேக்? சரி, MP3 வாங்கி கொடுத்த நீயே ஏன் கிறிஸ்டல் பவுல ஒளிச்சு வச்சிருக்க கூடாது? கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். மேல உங்ககிட்ட பேசினா பைத்தியம் தான் பிடிக்கும். பைத்தியம் பைத்தியம். அப்ப நானு முத்தின பைத்தியம். இவங்க மத்தியில நீ நிக்காத, உனக்கும் பைத்தியம் பிடிச்சிரும். கிர்ரிங் கிர்ரிங். ஹலோ, வணக்கங்க. நாங்க அவர் வேதிக் கல்ச்சர்னு ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணிருக்கோங்க. சரி, அந்த புக்கை நீங்க வாங்கிக்கிறீங்களா? எத்தனை கிலோ தரும்? ஒரு 750 கிராம் தேரும் சார். இந்த கடுகு சீரகம் முளகெல்லாம் பொட்டலம் கட்டலாம் தாங்குமா? தாராளமா தாங்கும் சார். ஒரு 500 புக்ஸ் வாங்கிக்கிறீங்களா? எப்படி புக்கை எங்களுக்கு அனுப்பி வைப்பீங்க? நாங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பஸ்ல சீட்டு கீழே வச்சு அனுப்பிச்சிடுவோம் சார். நீங்க அப்படியே அதை கலெக்ட் பண்ணிக்க வேண்டியதா சார். அப்படியா? எவ்வளவு பணம் தருவீங்க? என்னது கெட்ட பழக்கமா இருக்குது? நாங்க பணம் கொடுக்கிற குடும்பம் கிடையாதுங்க. புரட்டாசி மாதம் பொங்கல் வைப்போம், அதை வேணா ஃப்ரீயா தர்றோம். ஓகே. ஸ்டாப். இப்போ என்ன நடந்து போச்சுன்னு 2 பேரும் என்ன வெறுப்பேத்திட்டு இருக்கீங்க? இன்னும் என்ன நடக்கணும் செல்ஸ்? நீயும் 4 நாளா யார் யாருக்கும் ஃபோன் பண்ணி பாக்குற, மன்றாடி கெஞ்சி கூத்தாடுற. ஒரே ஒரு புக்காவது உன்னால விற்க முடியுதா? இப்ப புரியுதா? இதெல்லாம் அந்த பப்ளிஷர் கண்ணதாசனுடைய கெட்ட எண்ணம். வேண்டான்னு சொன்னா நீ கேட்க மாட்ட, அதனால விக்காத புக்க உன்னை விற்க சொல்லி அந்த பிசினஸ் மேலேயே வெறுப்பு வர்ற மாதிரி உன்னை பண்ணிருக்கான். இப்போவும் ஒன்னும் குடிமொழிக்கு போல செல்லமா. இந்த பிசினஸ் நடத்துற பொறுப்பை எங்ககிட்ட ஒப்படைச்சிடு. சொடுக்கு போடுற நேரத்துல அந்த புக்கு உடனே காலி பண்ணி காட்டுறோம். அதுக்கு எங்ககிட்ட ஏகப்பட்ட ஐடியா இருக்கு. நீ பாட்டுக்கு இந்த பிசினஸ் எங்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு அப்படியே ஏத்த மாதிரி சும்மா உட்காரு, அப்படியே மிரளுவ. எங்களை மீறி உன்னால ஒரு புக்கு கூட விற்க முடியாது செல்ஸ். அம்மா, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. இந்த பெருச்சாளி தொல்லை பெருந்தொல்லியா இருக்கு மாப்பிள்ள, ஓயவே மாட்டேங்கிறானே. என்னடா ஐடியா? அத அடுத்தவங்க கிட்ட சொல்ல மாட்டேன், அம்மா கிட்ட மட்டும் தான் சொல்லுவேன். அதானே, சொல்லிட கண்ணா. ஓகே. என்ன சொல்லிருப்பான் மாமா? அவன் என்னத்த மாப்பிள்ள பெருசா சொல்லிட்டு போறான், வாங்க சொல்றேன். பேசாம ஆபீஸ மூடிட்டு அடுப்பங்கரையில போய் வேலை பாருமான்னு சொல்லியிருப்பான். அவ கெத்தா அப்படியே சமாளிக்கிறதுக்காக திருதுன்னு முடிச்சிட்டு இருக்கிறான். சும்மா பில்டப். நம்மளே மூடிடுவோம். அவ்வளவுதான். ஜெயஸ்ரீ, ஜெயஸ்ரீ, ஜெயஸ்ரீ. என்ன என்ன என்ன? இதுதான் இருக்கியா? நீ ஒன்னும் வருத்தப்படாத, நீ ஒன்னும் வருத்தப்படாத. யாரு? அவளுக்கு என்ன வருத்தம்? உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ சும்மாரு. நான் இந்த ஆத்துலயே இருக்கேன், எனக்கு ஒண்ணும் தெரியாதான். ஜெயஸ்ரீ, நேத்து உன்னை பார்த்துட்டு போனதுல இருந்து எனக்கு தூக்கமே வரல. உங்களுக்கு தூக்கம் வராததுக்கும் ஜெய்ஸ்ரீ பார்த்ததுக்கும் என்ன சம்பந்தம்? பாரு, உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ சும்மாரு. என்னது சொன்னதே திருப்பி திருப்பி சொல்ற? ஆண்டவன் உனக்கு அறிவை கொடுத்தான், அழக கொடுத்தான், கூடவே இப்படி ஒரு குறைய கொடுக்கணுமா? ஏன் ஜெயஸ்ரீக்கு என்ன குறை? நீ சும்மாரு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. நீ கஷ்டப்படுறத பார்த்துட்டு என்னால சும்மாவே இருக்க முடியல. ஒரு பொம்பளை மனசு ஒரு பொம்பளைக்கு தானே தெரியும். ஹலோ, அப்ப நாங்களாம் யாரு? நீ சும்மாரு. ஒரு பொண்ணு குழந்தை பாக்கியம் இல்லாம மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. அவளுக்கு ஆறுதல் சொல்ல உங்களுக்கு எல்லாம் தெரியல. நீங்க எல்லாம் மனுஷங்களா? என்னையுமா சேர்த்து சொல்றேன். நீ மனுஷ ஜென்மத்திலே சேர்த்து இல்ல, அடுத்த ஜென்மத்திலேயாவது மனுஷனா போற. சிரிப்பு. ஒரு பொண்ணை பெத்துட்டு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம பேப்பர் படிச்சிட்டு இருக்காரு இந்த மீசக்காரதையும் தான் சொல்லணும். இத பாரு, குழந்தை பாக்கியம்ன்றது எவ்வளவு சந்தோஷமான விஷயம். அதுலயும் குழந்தையே பறக்காதுன்னு சொன்னா மனசு எவ்வளவு கஷ்டப்படும். எனக்கு குழந்தை பிறக்காதுன்னு யார் சொன்னா? வக்கீலா சொல்வான், டாக்டர் தான் சொல்வாரு. ஆனா அதுக்காக நீ ஒன்னும் கவலைப்படாது. நான் என்ன பண்ணேன், மாங்காடு, பத்ரகாளி அம்மன், கருமாரி அம்மன் கோயில், வெக்காளி அம்மன் கோயில், கர்ப்பகரட்சாம்பிகை கோயில், எல்லா கோயிலுக்கும் போய் உனக்காக நான் வேண்டிக்கிட்டு வந்தேன். இந்த தாயத்தையும் அதுக்காகத்தான் கொண்டு வந்தேன். இந்தா
இத கட்டிக்க, கண்டிப்பா பலன் கிடைக்கும். வாங்க. எனக்கு இருக்கிற அக்கறை உங்க யாருக்காவது இருக்கா? எல்லாரும் மரம் மாதிரி இருக்கீங்களே. என்னையும் சேர்த்தா சொல்றேன். நீ அந்த மரத்திலையும் சேர்த்தீங்க. நீங்க எல்லாம் மனுஷங்களா? ஜெயஸ்ரீ கண்டிப்பா கட்டிக்க. ஜெயஸ்ரீ, எல்லாரும் அக்கறையோட தான் கேக்குறாங்க. நான் சொன்னேனே, இப்ப புரிஞ்சுதா? ரீல் ரமணம்மாவுக்கு எவ்ளோ அக்கறை, எவ்ளோ கவலை பாத்தியா? என்ன கொஞ்சம் ஓவரா ஆக்ட் பண்ணி கொஞ்சம் திட்டிட்டு போறா, அவ்வளவுதான். இங்க பாரு ஜெயஸ்ரீ, இதுக்கு நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். என்ன முடிவு? 2 ஐடியா. ஒன்னு, நிஜமாவே நீ கர்ப்பமாகணும். இல்ல இல்ல சஸ்பென்ஸ். வாட்ச்மேன், வாட்ச்மேன். யாரு? அப்பாரா. இன்விடேஷன் வச்சாயிருந்தா நீயும் சம்பத்து கல்யாணம் பண்ணிக்கோங்க, சந்தோஷமா இருந்தோ. நான் நினைக்கிறேன் இது பிராந்தியா இருக்கும்னு. நான் நினைக்கிறேன் அது விஸ்கியா இருக்குன்னு. நான் மனப்பிராந்தியை சொன்னேன்டா. ஓ, நேத்து நான் அடிச்ச சரக்கு சொல்றீங்களோ நினைச்சேன். பேசாம எப்ப பார்த்தாலும் நீ அந்த ஞாபகத்திலே இருடா. எங்க பாட்டி செத்து போனப்ப அவங்கள பத்தியே தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஏங்க, பாட்டி செத்தப்ப பாட்டியை பத்தி நினைக்காம பக்கத்து வீட்டு தாத்தாவை பத்தி நினைப்பாங்க. டேய் ராஸ்கல், குறுக்க மறுக்க பேசுன தொலைச்சு போடுவேன், தொலைச்சு. போலீஸ் ஆமா. அப்போ அவங்க அடிக்கடி நேர்ல வந்து என்கிட்ட பேசுற மாதிரி தோணும். அப்ப என் தாத்தா தான், ஏன்டா செத்து போன கிழவி பத்தியே நினைச்சிட்டு இருக்க, நானே அவளை மறந்துட்டேன், நீயும் மறந்துடுன்னு சொன்னாரு. ஏங்க, உங்க தாத்தாவுக்கு பாட்டிக்கு ஆகாதா? எங்க தாத்தாவுக்கு முன்னாடியே பாட்டி போயிட்டாங்க. எங்க தாத்தாவும் பாட்டியும் ஒரே நாள்ல போனாங்க. அவ்வளவு ஒற்றுமை. ஓ, அப்ப 2 ஆவியும் வந்திருக்குன்னு தானே அர்த்தம்? புரிஞ்சுக்கிட்டா சரி. அதே மாதிரி தானே அப்பா ராமும் ஆவியா வந்திருக்கான். சார், நாங்களே பயந்து நடுங்கி ஒடுங்கி செத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க வேற உங்க பாட்டி தாத்தா கதையெல்லாம் சொல்லி ஏன் சார் எங்களை கலவரப்படுத்துறீங்க? என்னது இந்த காலத்துல போய் ஆவி பூதன்ட்டு? இது கம்ப்யூட்டர் காலம். மனசை திடமா வச்சுட்டு அவங்க போய் வேலையை பாருங்க, போங்க. என்ன வாட்சு தோல்ல தட்டுற? நான் தட்டலையே. பின்ன யார் தட்டினது? என்ன தெலுங்குல பேசுற? அட, அப்பாரா வந்திருக்கா?